ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய எஸ்பிஓ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு டேஷ்போர்ட் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அந்த டேஷ்போர்ட் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தாங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? யுவர் டாஸ்க் ஸ்டார்ட் டேட்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேட்டில் தான் உங்களுடைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்னுடைய டாஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி. ஓகேங்களா? அப்போது இது எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி எஸ்பிஐ சொன்னது தான். பேட்ச் பை பேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு யாருக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாளையிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகேங்க? 4ஆம் தேதி. இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி. நாளையிலேருந்து யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஸ்பிஓவில் ஐடி போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 40,000 பேர் இருந்தாங்க. 150 நாள் பிரேக் விடுறதுக்கு முன்னாடி. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, அப்புறமா 6ஆம் தேதி, அப்புறமா 7ஆம் தேதி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்துச்சுல்ல. ஆரம்ப ஸ்டேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேர் வந்திருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணவங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு எந்த டேட்டில் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஓகேங்களா? ஏன்னா ஸோ அப்போ தான் வந்து எஸ்பிஓவில் இப்போ ஓல்டு மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்களா? இல்லை நியூ மெம்பர்ஸ் அதிகமாக வராங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆரம்பத்தில ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட் 4 வரும். இல்ல 6 இல்ல 7 வரும். இல்ல நான் தீபாவளி டைம்ல தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து 16ஆம் தேதி, 17ஆம் தேதி வந்து பொருந்தினா வரும். ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஐடி ஒண்ணு வச்சிருக்கேன். அது வந்து லாஸ்ட்டா தான் ஜாயின் பண்ணேன் அதுல. அந்த ஐடியில போய் பார்த்தா 16 டேட் போட்டிருக்கு. அப்போ அது கடைசியா ஜாயின் பண்ணது. அந்த தீபாவளி சீசன்ல அப்ப ஜாயின் பண்ண அந்த ஐடி. அந்த ஐடியில 16ஆம் தேதி போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகுங்க. அதனால நீங்க உங்களுடைய எஸ்பிஐ ஐடி லாகின் பண்ணி டேஷ்போர்ட்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஷோ ஆகும். அங்க தான் நீங்க அந்த நாட்கள்ல தான் நீங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இன்னைக்கு நோட்டீஸ் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுப்பாங்க. ஒர்க் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போறோம். யார் யாருக்கு எந்தெந்த டேட் ஸ்டார்ட் ஆக போகுது. அது எப்படி பண்ண போறோம். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ண போறாங்க. டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர் என்ன பண்ண போறாங்க. மைக்ரோ டாக்ஸ் ஒர்க் அவங்க என்ன பண்ண போறாங்க. ஸோ அதே போல சேல்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு நீங்க கூப்பன் கோட் எப்போ வாங்கணும். ஸோ அத பத்தியுமே இந்த அதாவது இந்த ஆடியோல அதாவது இன்னைக்கு வரும் ஆடியோ கண்டிப்பா மதியம் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அத வந்துட்டோனே நம்ம கூட வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுவுமே நம்ம சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க பணம் இன்னைக்கு அதாவது மேபி இன்னும் ஒரு 10 நாளோ, 20 நாளோ பணம் வந்து கட்டுற மாரி இருக்கும். கண்டிப்பா நான் இந்த மந்த் கட்ட போறோங்க. கண்டிப்பா ஒரு 15ஆம் தேதிக்குள்ள எல்லாருமே கட்ட சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அப்ப சேல்ஸ் டீமே இருக்கிறவங்க அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ சொல்ல வச்சது இதுதான். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதேபோல உங்களுடைய எந்த டேட்ல ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அண்ட் அஃபிஷியல். தேங்க் யூ சார். பை பை.